அன்பு குழந்தா, உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ புதிதாக உருவாக்கப்படுகிறாய், செதுக்கப்படுகிறாய் என்பதை புரிந்து கொள். அதனால் உனக்கு ஏற்படும் வழிகளுக்கு நன்றி கூற பழகிக்கொள். புன்னகையோடு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். உன் வாழ்வு புது வெளிச்சமாக மலரும். சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே முடிந்து போன இறந்த காலத்தை பற்றி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்மளுடைய எதிர்காலம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் வெற்றி அடையவும் முடியாது. மனம் உடைந்து போய்விடும். மனம் உடைந்து போயிடுச்சுன்னா அடுத்த வழி என்ன பண்ணணுங்கிறது கூட நம்ம மனசுக்கு புரியாமல் போய்விடும். எனவே முடிந்ததை மறந்து விட வேண்டும். வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காமல் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியமான சிந்தனையோடு இருந்தோனா நம் வாழ்க்கை நம் கையில். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வாலிபன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவனுடைய இளமை கால நினைவுகளை அவனால் மறக்க முடியாமல் அவன் ரொம்பவே கஷ்டத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இளமை காலத்தில் அவன் சந்தித்த வறுமை, கஷ்டம், துரோகங்கள், அவமானங்கள், இதிலெல்லாம் அவன் பட்ட வலிகள் அனைத்தையுமே அவன் மீண்டு வந்து இப்பொழுது அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த வலிகளால் ஏற்பட்ட வேதனை அவன் மனசில் இல்லாமல், மனசை விட்டு நீங்காமல் அவன் ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான். கவலையோடு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருந்தான். அந்த நினைவுகளே அவனை ரொம்பவே ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்துச்சு. எந்த வேலையிலுமே அவனால் கவனம் செலுத்த முடியாமல் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கோமே, இவ்வளவு அவமானப்பட்டிருக்கோமே, இவ்வளவு வேதனையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற எண்ணத்தில் தூக்கம் கூட வராமல், செய்கிற வேலையில் கூட கவனத்தோடு செய்ய முடியாமல் ரொம்பவே பரிதவிச்சுக்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு தூக்கம் இல்லாமல் அவன் கடந்த கால நினைவுகளை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது கடவுளை நினைச்சாவே அவனுக்கு ரொம்பவே கோபமாக வந்தது. வாழ்க்கையில் விளையாடுறதுக்கு என்னுடைய வாழ்க்கை தான் இந்த கடவுளுக்கு கிடைச்சிச்சா? எல்லாருமே நல்லா இருக்காங்க, ஆனால் நான் பட்ட அவமானங்கள் மாதிரி இதுவரை யாருமே பட்டிருக்க மாட்டாங்க. நான் பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே இது நாள் வர பட்டிருக்க மாட்டாங்க. அந்த கடவுள் மட்டும் என் முன்னாடி வந்தார்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு ரொம்பவே கோவமாக மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு பிரகாசம் அவனுடைய இல்லத்தில் வருவதை அவனால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு. தூக்கமில்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்க அவன் மனசுக்குள்ள ஒரு பிரகாசம் வந்துச்சு. அவன் வீட்டுக்குள்ளேயும் ஒரு பிரகாசம் வந்தது. அவன் நினைத்தது போலவே இறைவன் அவன் கண் முன் தோன்றினார். இறைவன் வந்து அந்த வாலிபனை பார்த்து, என்னப்பா உனக்கு என்ன வேணும்? ஏன் என் மேலே கோவமாக இருக்க? இப்போ நினச்சா கூட நான் உன் வாழ்க்கையை அப்படியே புரட்டி காட்ட முடியும், மாற்றி காட்ட முடியும். உனக்கு என்ன தான் வேணும்? இப்போ நீ என்கிட்ட கேளு அப்படின்னு அந்த இறைவன் அந்த வாலிபனை பார்த்து கேட்டார். விரக்தியோட உச்சத்தில் இருந்த அந்த வாலிபன், சரி என் வாழ்க்கையை மாற்றி காட்டுங்க அப்படின்னு சொன்னான். உடனே இறைவன் வந்து, சரி உன்னுடைய வேண்டுதல் படி நான் உன்னுடைய வாழ்க்கையை உடனே மாற்றி காட்டுறேன், ஆனால் ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த வாலிபன், அது என்னதான் நிபந்தனை அப்படின்னு கேட்டோன்னே இறைவன் அந்த வாலிபனை அவர் வீட்டு வாசலுக்கு அழைச்சிட்டு போனார். அங்கே ஒரு மாட்டு வண்டி, 2 மாடுகள் பூட்டப்பட்ட ஒரு மாட்டு வண்டி இருந்துச்சு. அந்த மாட்டு வண்டியை நீ ஓட்டிக்கொண்டு 5 நிமிடத்தில் உன்னுடைய இந்த முனை வரைக்கும் நீ போயிட்டு வரணும். அதுதான் நிபந்தனை. இப்படி நீ போயிட்டு வந்துட்டீன்னா உடனே நான் உன் வாழ்க்கையை நீ நம்பவே முடியாத அளவுக்கு நான் மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு இறைவன் அவரிடம் சொன்னாரா. உடனே வாலிபன், இவ்வளவுதானா? இந்த நிபந்தனையை நான் ஏற்றுக்கிறேன். இதோ 5 நிமிஷம் வேண்டாம், 3 நிமிஷத்தில் அந்த முனைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். என் வாழ்க்கையை உடனே மாற்றி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மாடுகள் பூட்டி இருந்த அந்த மாட்டு வண்டியில் ஏறி வேகமாக வண்டியை செலுத்த ஆரம்பித்தான். மாடுகள் 2 அடி எடுத்து வச்ச உடனேயே இறைவன் ஹே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டார். உடனே மாடுகள் அப்படியே பின்பக்கமாக திரும்பி, வண்டி மொத்தமுமே முன்பக்கமாக இருந்த வண்டி அப்படியே பின்பக்கமாக திரும்பினுச்சு. அப்போது அந்த வாலிபன்
இறைவன் ஏன் அப்படி செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட மீண்டும் மாட்டு வண்டியை முன்பக்கமாக திருப்பி வண்டியை மீண்டும் செலுத்த ஆரம்பித்தான். மீண்டும் இறைவன் ஹே அப்படின்னு ஒரு சத்தம் போட்டோன்னே வண்டி முழுவதும் அப்படியே பின்பக்கமாக திரும்பினுச்சு. வாலிபனுக்கு கோபம் வந்துருச்சு. இறைவனை பார்த்து அந்த வாலிபன் கேட்டா, ஏன் இப்படி செய்கிறீங்க? நீங்களே நிபந்தனை போடுறீங்க, அந்த நிபந்தனை நிறைவேறாமல் இருக்கிறதுக்கு நீங்களே அதற்கான வழியையும் செய்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு இறைவனை பார்த்து ரொம்பவே கோபமாக கத்தினான் அந்த வாலிபன். இது எந்த விதத்தில் நியாயம்? உங்களுக்கே இது நியாயமாக படுதா அப்படின்னு திரும்பவும் கோபத்தோட கத்தினான் அந்த வாலிபன். உடனே இறைவன் சிரித்து கொண்டே அப்போ இறைவன் பேசினாரு, வாலிபனே, உன்னுடைய நிகழ்காலத்தில் திறம்பட உழைக்காமல் திறம்பட வேலை செய்யாமல் முடிந்து போன இறந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள், அவமானங்கள், வேதனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையுமே மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இப்போ நிகழ்காலத்தில் செய்கிற எந்த வேலையையும் திறம்பட செய்யாமல் உன்னுடைய எதிர்காலம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஓ மனசு எந்த விதத்தில் நியாயமோ அதே நியாயம்தான் நான் செய்கிற இப்போ செயல்லையும் இருக்குது அப்படின்னு இறைவன் ரொம்பவே சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டேவும் அந்த வாலிபனை பார்த்து இறைவன் சொன்னார். பின்பக்கமாக செல்லும் வண்டி பின்பக்கமாகவே போகும் வண்டி எப்படி முன்பக்கமாக போகாதோ அதே போல நம் வாழ்க்கையிலும் இறந்த காலத்தை முடிந்ததை நினைத்து நினைத்து மனம் உடைந்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கும் எந்த ஒரு மனிதராலையும் வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக கிடையாது. அதுக்காக கடந்த காலத்தில் நடந்த எதையுமே நினைவில் வைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. நமக்கு நடந்த நல்ல நிகழ்வுகள், நமக்கு கிடைத்த அற்புதங்கள், நமக்கு அந்த கெட்ட நிகழ்வுகளால் நமக்கு கிடைத்த அறிவுரைகள், இதை மனதில் நன்றாக பதிய வைத்துக்கொண்டு நம்மளுடைய எதிர்காலத்தை வளமாகவும் சந்தோஷமாகவும் மாற்றுவது நம் மனதில்தான் இருக்கிறது. முடிந்ததை நினைத்து நினைத்து வருத்தி கொண்டே இருந்தால் நிகழ்காலத்தையும் இழந்து விடுவோம், வருங்காலத்தையும் முற்றிலுமாக இழந்து விடுவோம். எனவே முடிந்ததையும் நிகழ்ந்ததையும் நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இல்லாமல் மனம் உடைந்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்காமல் வருவது வரட்டும் என்று நம்பிக்கையோடு தீர்க்கமான சிந்தனையோடு தன்னம்பிக்கையோடு நம் வாழ்க்கையை எதிர்கொண்டால் நடக்காதது என்று நினைக்கும் அனைத்துமே நம் வாழ்வில் நடக்கும். சாயப்பா அதை நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். முடியாது என்று நினைத்ததையும் முடித்தி காட்டும் வல்லமை அப்பாவிடம் இருக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இருக்கலாம். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? என்னை நம்பு, எப்பொழுதுமே உன்னுடைய இயல்பை நிரூபிக்கும் வழியில் உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். மற்றவர்களுடைய இயல்பு நிர்ணயிக்கும் வழியில் அவர்கள் வாழ்க்கையை வாழட்டும். இதை பின்பற்றும் முயற்சியில் உன்னுடைய இயல்புக்கு மாறாக எப்பொழுதுமே செயல்படாதே. சிகரத்தை தொட வேண்டுமென்றால், சிகரத்தை தொட முயற்சிக்க வேண்டுமென்றால் எந்த தடைகள் வந்தாலும் எழுந்து உன்னுடைய இலக்கை நோக்கி எண்ணத்தை வைத்துக்கொண்டு ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வென்றுவிடலாம், சிகரத்தை தொட்டே விடலாம். ஏன் ஒளி உன் கண்களுக்கு படுகிறதா? இதோ உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படும். நான் அதை முறியடிப்பேன். எவருமே இறுதி வரை உன்னோடு வரப்போவதே இல்லை. உன்னை முறியடிக்கும் 1000 சூழ்ச்சிகள் உன்னை சூழ்ந்து வந்தாலும் எதையும் எதிர்த்து நின்று போராடு. நான் உன்னோடு இருக்கிறேனே, எதற்குமே கலங்காதே. நல்லபடியாக இந்த நாளை கொடுத்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. யாரையும் நம்பிவிடாதே. உன்னை நீயே செதுக்கிக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று நீயே உன்னை தீர்மானித்துக்கொள். இன்றைக்கு ஒருவர் கஷ்டப்படுகிறார்களே என்று யாரையும் ஒதுக்க நினைக்காதே. ஏன் நாளைக்கு கூட உனக்கு உதவும் வாய்ப்பை
உனக்கு உதவும் ஒரு நல்ல நிலைமையை அவர்கள் பெறலாமே. உன்னை பிடித்தவர்களோடு சிறிது நேரத்தை ஒதுக்கலாம். ஏனென்றால் அவர்கள் உன்னிடம் எதிர்பார்ப்பது நேரத்தையோ செல்வத்தையோ பொருளையோ அல்ல, உன்னுடைய உண்மையான அன்பையும் பாசத்தையும் மட்டும்தான். உண்மையான அன்பு இருந்தால் அவர்களிடத்தில் கோபம், மனஸ்தாபம், வெறுமை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லை என்றால் அது உண்மையான அன்பாகவே இருக்க முடியாது. பிரிவும் நல்லதற்கே. பொய்யான உறவுகளெல்லாம் நம்மை விட்டு விலகு செல்லும். அதுவே உண்மையான உறவாக இருந்தால் மீண்டும் மனம் திருந்தி நம்மிடம் வரும். இதுதான் இயற்கை. இதுவும் கடந்து போகும் என்று மிக சுலபமாக சொல்லிவிடலாம். ஆனால் சில சூழ்நிலைகளை கடப்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. எது வந்தாலும் தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. என்னப்பா எனக்காக இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று எந்த சூழ்நிலையில் நீ திக்கி தவித்தாலும் அதை மீண்டும் மீண்டும் உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. உன்னுடைய எண்ணம் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். என்னுடைய ஒளி உன் கண்களுக்கு பட்டிருக்கிறதல்லவா? இனி உன்னை சுற்றி நடக்கும் அனைத்து விதமான கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும். இது சர்வ நிச்சயமான உண்மை. உன் வாழ்வில் ஐஸ்வர்யம் பெருகிவிடும். உன்னுடைய ஆழ் மனதில் உன்னால் எதையும் முடியும் என்று நீ நம்புகிறாயோ, அப்பொழுதிருந்தே உனது வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. நீ எண்ணும் எண்ணங்கள், நீ சிந்திக்கும் சிக்கல்கள் எல்லாம் உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, உன்னை செதுக்க வந்தவை என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் வாழ்க்கையையே செதுக்க வந்த சிக்கல்களை துன்பம் என்று எண்ணிவிடாதே. உன் மனதில் அவநம்பிக்கை என்ற ஒன்றை நீ சுமந்தால் உனக்கு மட்டுமே இழப்பு, வேறு யாருக்கும் அது இழப்பு அல்ல. எனவே நம்பிக்கையை மட்டுமே மனதில் சுமந்து கொண்டிரு. எப்பொழுதுமே வெற்றியை நீ காண்பாய். அப்பா, நான் செய்த தவறை நான் உணர்கிறேன். தயவு செய்து இந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவித்து என் கர்மாவை அடியோடு ஒழித்து என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடம் கேட்கிறாயல்லவா? நான் சொல்வது சரிதானே? உன்னுடைய போராட்டங்களும் மனக்குழப்பங்களும் உன் அப்பாவிற்கு தெரியாதா? எப்பொழுது நீ என்னை குருவாக ஏற்றுக்கொண்டாயோ, எப்பொழுது என் நாமத்தை உன் வாயில் உச்சரிக்க வந்தாயோ, எப்பொழுது நீ உன் தவறை உணர்ந்து கொண்டாயோ, அப்பொழுதே நான் உன் கர்மாவை குறைக்கும் வேலைகளை தொடங்கிவிட்டேன். கவலைப்படாதே, மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. புதிய வாழ்க்கைக்கு உன்னை அழைத்து போகும் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. வித்தியாசமான வாழ்க்கை உனக்காகவே காத்திருக்கிறது. என் பிரியமான குழந்தைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? உன் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரிய வேண்டும் என்றில்லை. நீ மனதில் நினைத்தாலே போதும், உன் சாயப்பாவிற்கு எல்லாமே தெரியும். உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க, உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் பெற்று தர, உன் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யத்தோடு நீ வாழ, வித்தியாசமான வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க நம்பிக்கையோடு இரு. அதற்கான வேலைதான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் வித்தியாசமான வாழ்க்கையில் நீ அடியெடுத்து வைப்பாய். கண்மணியே, அனைத்தும் உடனே நடந்துவிட்டால் அந்த சந்தோஷத்தில் ருசி இருக்காது. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ நினைத்ததற்கு மேலாகவே உயரப்போகிறாய். அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் நீ செய்யும் உதவிகளே இக்கட்டான நிலைமையில் அந்த தர்மம் உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் பார்க்கும் பார்வை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதாகவும் நான் மட்டும் எப்பொழுதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை என்பது போல் நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மை அதுவல்ல குழந்தையே. அவரவர் வாழ்வில் உள்ளே சென்று பார்த்தால்தான் அவர்கள் அனுபவிக்கும் வேதனையும் துயரங்களும் புரியும். அப்பொழுதுதான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியும். பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட்டு விடாதே.
நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடந்துவிடும்படி நான் பார்த்து கொள்ளவும் மாட்டேன். என் பிரியமான குழந்தை வேதனைப்பட்டால், துயரப்பட்டால் அடுத்த நொடியே உன்னை காக்க ஓடோடி வருவேன். உன் அப்பா. உன்னை விட்டு யார் விளங்கினாலும், உனக்கு யார் தீங்கு நினைத்தாலும் அதை நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. அவரவர் கர்மாவை அவரவர் அனுபவித்துக் கொள்வார்கள். காலம் நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கும் பதில் சொல்லும். எது நடந்தாலும் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கவலைப்படாதே. உன் கஷ்டத்திற்கான இறுதி நாள் இன்று. ராஜயோக வாழ்க்கையை உனக்கு பரிசாக உன் அப்பா தர காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கான வாழ்வு உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நீ எதற்காக இது நாள் வரை காத்திருந்தாயோ அது உன் வாழ்வில் நிகழப்போகிறது. நீ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அந்த முகத்தை பார்க்க உன் சாயப்பா ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும். இது இப்பொழுது இந்த நொடி உனக்கு கிடைத்திருக்கிறது. அதிர்ஷ்டம் கிடைத்தே தீரும். என்னுடைய நாமத்தை எப்பொழுதுமே உச்சரித்து கொண்டே இரு. சாயப்பாவை மனதார நினைத்து கொண்டு உன் கடமையை செய்து கொண்டே இரு. அது போதும் குழந்தையே. உன்னை எப்பொழுதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்த காலம் மட்டுமே. உடனடியாக நீ என்ன செயலை செய்ய வேண்டும் என்று மனதில் ஒரு திட்டத்தை தீட்டி வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த செயலை செய்ய துவங்கு. வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். அதிர்ஷ்டமான வாழ்வு உன்னை வந்தே தீரும். உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றும் பட்சத்தில் எதிர்த்து பேச கற்றுக்கொள். தைரியமாக பேச கற்றுக்கொள். அப்படி நீ இல்லவில்லை என்றால் உனக்கும் பேச தெரியும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் மறந்தே போய்விடுவார்கள். உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உன்னால் தான் உணர்த்த முடியுமே தவிர மற்றவர்கள் உனக்காக வந்து வாதிட முடியாது. அதிகமாக விட்டு கொடுத்து போகிறவர்களிடம் உன்னுடைய கோபத்தையும் திமிரையும் காட்டி நினைக்காதே. அதைவிட ஏன் நமக்காக அவர்கள் விட்டு கொடுத்து போகிறார்கள் என்று சற்று சிந்தனை செய்து பார்க்கலாமே. மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். என்னுடைய அன்பான பிள்ளை நீ. எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு. இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். 8 திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில்தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான்
தோல்வியினால்தான் பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும். தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்வியைக் கண்டு மனதை சறுக்கிக் கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்துவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக்கொண்டு புலம்பித் தவிக்காமல் அதை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் மனதை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றி கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். நான் அமைதியாக இருந்து விடுவேனா? இதோ இப்பொழுதே ஷீரடியிலிருந்து கிளம்பி விட்டேன். சர்வ நிச்சயமாக உனக்காக படைக்கப்பட்டது எல்லாமே உன்னிடம் வந்து சேரும்படி நான் சேர்த்து வைப்பேன். பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு பல விஷயங்களை மாற்ற வேண்டியதாகி உள்ளது. ஆனால் அதை நானே முன்னின்று செய்ய வேண்டும். என் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, என் பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக நானே புறப்பட்டு விட்டேன். உன் வாழ்க்கையில் உன்னுடைய பிரார்த்தனையை பலிக்க வைக்க, உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற இதோ நானும் கிளம்பிவிட்டேன். இனி என்னுடைய சாணக்கிய ஆட்டத்தையும் உன் வாழ்க்கையில் என்னால் நிறைவேற்றப்படும் நல் மாற்றங்களையும் பார்த்து நீ வியக்கப் போகிறாய். ஆச்சரியத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். உன்னுடைய நல்ல எண்ணத்திற்காகவும் தீவிரமான நம்பிக்கைக்காகவுமே உன் அப்பா உன்னுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன். சாயிநாதரே, நான் எதிர்பார்த்தது இது நாள் வரை எனக்கு கிடைத்ததே இல்லை. நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பது இது நாள் வரை என் வாழ்வில் நடந்ததாகவே எனக்கு தெரியவில்லை.
என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாருமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை. ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை தானாகவே வந்துவிடுகிறது. அந்த பிரச்சனைக்கான என்ன தீர்வு என்று நான் சிந்தனை செய்யும் பொழுதே அடுத்த பிரச்சனை என் வாழ்க்கையில் நுழைந்து விடுகிறது. ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை போராட்டங்கள்? நான் செய்த கர்மாவின் படிதான், எவருக்குமே பாவ புண்ணியத்தின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டேதான் இருக்கும் என்று கூறிக்கொண்டே இருப்பீர்களே சாயிநாதரே. அப்படியென்றால் நான் புண்ணிய காரியம் எதுவுமே செய்யவில்லையா? அதனால்தான் போராட்டத்தை மட்டுமே நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா என்று நீ கேட்கும் கேள்வி எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நன்றாக யோசித்துப் பார். சற்று உன் வாழ்க்கையின் பிற்காலத்தை சிந்தித்துப் பார். எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக அதற்கும் ஒரு தீர்வு இருக்கும். தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. மனிதன் எப்படி சாவியே இல்லாத பூட்டை உருவாக்குவதில்லையோ அதே போல தீர்வே இல்லாத பிரச்சனையும் தீர்வே இல்லாத போராட்டங்களையும் இறைவன் உருவாக்குவதே இல்லை. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் தீர்வு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். அதுதான் உலக நியதியும் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் மட்டும் தீர்க்கவே முடியாத பிரச்சனை என்று ஏதாவது இருக்க முடியுமா? நீ கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்க்கையில் அப்படி நிரந்தரமே இல்லாத தீர்வே இல்லாத பிரச்சனையை பார்த்து கொண்டு உன் சாயப்பா அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறாய் என்பது நீ வேண்டுமானால் மறந்திருக்கலாம். ஆனால் உன் சாயப்பா அதை எப்பொழுதும் மறக்கவே மாட்டேன். எவ்வளவு சந்தோஷத்தையும் எவ்வளவு இன்பத்தையும் நீ அனுபவித்திருந்தாய். ஏதோ நீ செய்த பாவத்தால் தான் இப்பொழுது இந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சூழ்நிலைகளால் நீ மனம் வெதும்பி குழம்பி போய் என் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி என்ற சொல்லிற்கே இடமில்லை என்று தவறாக புரிந்து கொண்டு நீயும் குழம்பிக் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய். இதை நன்றாக புரிந்து கொள். வாழ்க்கை என்றாலே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. யாரிடமும் இன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது, துன்பம் மட்டுமே நிலையாக எவரிடமும் இருந்துவிடவும் முடியாது. இதுதான் உலக நியதி. அப்படி இருக்கும் பொழுது நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? பெரும் மகிழ்ச்சியின் உன் வாழ்க்கையில் நீ துள்ளி குதிக்கத்தான் போகிறாய். நீ விரும்பியதையெல்லாம் அடைந்தே தீருவாய். தேடி வந்த அதிர்ஷ்டம் உனக்காகவே உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. என்னை முழுமையாக சரணடைந்து விட்டாய் அல்லவா? அது உன்னிடம் சேருவதை நான் நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவேன். உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கத்தான் போகிறேன். இன்ப அதிர்ச்சியோடு நீ திக்குமுக்காடப் போகிறாய். ரணங்களோடு தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அது எனக்கு மிக நன்றாகவே தெரியும். நடைப்பிணமாக வாழ்வது போலத்தான் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த ரணங்கள், உன் மனதை அழுத்தும் அந்த ரணங்கள் அப்படியே இருந்துவிடும் என்று நீ நினைக்கிறாயா? அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட உனக்கு கவலை இல்லை. ஆனால் உன் வாழ்க்கையில் ஏன் இதுவெல்லாம் நடக்கவில்லை என்பதில்தான் உன் கவலையே அடங்கி இருக்கிறது என்பதும் எனக்கு தெரியும். உன் மனம் பற்றி நன்றாக அறிந்தவன் உன் சாயிநாதர் தானே. மாற்றம் ஒன்றே மாறாதது. உன்மேல் அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கும் யாரையும் அவர்களுடைய கண்ணீருக்கு நீ ஆளாகாதே. மறந்தும் கூட அவர்களின் மனதை காயப்படுத்த எண்ணிவிடாதே. அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய கோபத்தை தீண்டி பார்க்காதே.
இவை இரண்டுமே உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு தடை கற்களாகத்தான் இருக்கும், முன்னேற்ற கற்களாக எப்பொழுதுமே இருக்காது. இதை நம்பிக்கையோடு கடைப்பிடி. உன் வாழ்வில் வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக எட்டி பறித்து சுவைக்கலாம்.